எல்லாரும் முடிஞ்ச எடுத்து தம்பி எனக்கு மாற்றி ஓகே டன். விளக்குடைய தாத்வீகம் என்ன அப்படின்னா, இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட இருளை? ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், அந்த சக்திகளெல்லாம் நீக்கி இறையுருளைய ஜோடிய விளக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய திருவிளக்கு. நம்மெல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவோம்? சாமி ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு விளக்கேற்றி ஃபோட்டோவை செய்ப்போம். ஆனால் திருவிளக்கு வழிபாடில் டைரக்டாக, அதாவது திருவிளக்கையே அம்பாலாக பாவித்து பூஜை செல்வோம். முன்னொரு காலத்தில் பார்வதி தேவி தான் இந்த திருவிளக்கு வழிபாட்டிற்கு பரமேஸ்வரன்ட்ட அடித்தளம் போட்டிருக்கா. ஆண்கள் எல்லாம் பூஜை பண்ணுறாங்க, ஹோமம் பண்ணுறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, எல்லா பூஜையுடைய பணங்கள் எல்லாம் ஆண்களுக்கு தான் கிடைக்கிது, பெண்கள் நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்வதி தேவி பரமேஸ்வரன்ட்ட கேட்டிருக்கா. அப்போ பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரு, உங்களுடைய கணவனாகவும் உங்களுடைய தந்தையாகவும் உங்களுடைய சகோதரனாகவும் இருக்கக்கூடிய ஆண்கள் பூஜை பண்ணும்போது 100% 100% பலன் கிடைக்கும், அதில் பாதி 50 உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்கா? அதுக்கு சமாதானமாகலை. அப்போ தான் பார்வதி தேவி இந்த திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறத பரமேஸ்வரன்ட்ட பேசி ஜெயிச்சிருக்கா. உங்களுக்கு முன்னாடி இருக்குல்ல விளக்கு, அந்த விளக்கு வெறும் வெண்கலத்திலேயோ வெள்ளியிலோ செய்யப்பட்ட விளக்கு கிடையாது. அந்த விளக்குல முப்பெரும் தேவிகளும் இருக்காங்க. முப்பெரும் தேவிகள் யார் யாரு? பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி. அப்படிப்பட்ட முப்பெரும் தேவியரும் திருவிளக்குல இருக்காங்க. அப்படிப்பட்ட திருவிளக்கு பூஜையை நாங்க பண்ணணும். அப்படி நாங்க பண்ணி பூஜை பண்றதுனால எங்களுடைய சார்பாக எங்கள் குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு அன்னைக்கியே என்ன பண்ணியிருக்கா? பார்வதி தேவி பரமேஸ்வரன்ட்ட வாதாடி இந்த திருவிளக்கு வழிபாடு பூஜையை பண்ண சொல்லியிருக்கா. இப்படி திருவிளக்கு வழிபாடு பூஜையை பண்றதுனால என்ன பலன்? இந்த பூஜையை நம்ம ஸ்ரத்தையோடையும் ஒரு மனசோடும் இருந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கும்பாவேசிகம் பார்த்ததுக்கு சமம். சரிங்களா? ஒரு கும்பாவேசிகம் பார்த்தா அது எத்தனை வருஷத்துக்கு நிற்கும்? 12 வருஷத்துக்கு. அதே மாதிரி ஒரு வருஷம் இங்கே பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த விளக்கு பூஜையில் நம்மளை சிந்தனையை சிதற விடாமல் ஒரு மனசாயி பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த பலன் எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷங்களுக்கு கிடைக்கக்கூடும். அப்படிப்பட்ட அந்த திருவிளக்கு வழிபாடு இந்த மாலை வேளையில நம்ம கருப்பசாமி வாழ வைக்கும் கருப்பசாமி கோவிலில் பண்ணியிருக்கோம், ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன் கோவிலில் பண்ணுறோம்? தனித்தனியாக ஒரு வீட்டில் பண்ணலாம்ல. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் எல்லை சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா ஊரை விட்டு வெளியில ஊருக்கு நடுவுல அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கிற அம்மன் கோவில்ல, கருப்பர் கோவில்ல, காளியம்மன் கோவில்ல மங்கையர்கள் எல்லாம் ஒன்று சூடி, சரிங்களா? திருவிளக்கு அப்படின்னாவே அதை பெண்மை தான் ஏத்தணும்.
சரிங்களா? பெண்மையில அதுலயும் சுமங்கலிகள் விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? சுமங்கலின்னா யாரு? கணவன் இருப்பவர் தான் சுமங்கலிகள். சுமங்கலிகள் எல்லாமே மகாலட்சுமியோடைய அம்சம். மகாலட்சுமியோடைய அம்சம். நீங்க தான் விளக்கேத்தி பூஜை பண்ணணும். சரிங்களா? அப்படி விளக்கேத்தி வழிபாடு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அஷ்டலட்சுமிகளும் தங்களுடைய இல்லத்துல குடிகொண்டிருக்கும். தீய சக்திகள் விளங்கி இந்த தீப ஒளி மூலமா இந்த ஊரெல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு மந்திர சக்தி, நல்ல ஒரு இறை ஆற்றல், நோயிலிருந்து பிணியிலிருந்து பஞ்சத்திலிருந்து உங்களை காக்கிறது தான் நம்முடைய திருவிளக்கு வழிபாடுடைய ஐதீகம். அப்படிப்பட்ட பூஜை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதாவது அதுலயும் பெண்களை ஏன் பண்றோம் அப்படின்னா, பெண்மையில் தாய்மை பெற்றவன். பெண்மையில தான் இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, தாய்மைங்கிற தன்மையை கொடுத்து மாசம் வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு கருவை வெளியில கொண்டாட ஒரு பக்குவத்தன்மையை பெண்மைக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட பெண்மை எப்படிப்பட்டவள்? சலிப்பு மனசோட, எதையும் எதிர்கொள்ற திறனோட, குடும்பத்துக்கு நின்று குடும்பத்துடைய வரவு செலவு கணக்குலேருந்து எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் பண்ணக்கூடிய பெண்மை. அப்படிப்பட்ட பெண்மையானவள் ஒரு சக்தியாக ஒரு கிரகத்தில் விளக்கேற்றி சேவிச்சா அப்படின்னா அவங்களுடைய 16 ஜென்மங்கள் எந்த ஒரு இதுவும் வராது, எந்த ஒரு நோய் நொடி தொல்லைகள் வராது. அப்படி வந்தாலுமே என்னாகும் அப்படின்னா தலைக்கு வந்தது தலப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த திருவிளக்கு வழிபாடை இந்த மாலை பொழுதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கையை சுத்தம் பண்ணணும். சரிங்களா? எல்லாருக்கும் டம்ளரில் தண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணில் ஒரு கரண்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு பூ போட்டுங்க. அந்த பூ எடுத்து கையை தொடச்சுங்க எல்லாரும். ஏன்னா பூஜைக்கு முன்னாடி இந்த கையை எங்கெங்கேயோ நம்ம வச்சுருப்போம். பைக்கில் ஹேண்ட்பேரில் வச்சுருப்போம், டீ கிளாஸில் வச்சுருப்போம், இந்த மாதிரி நிறைய இலக்கில் வச்சுருக்கோம். பூஜை பண்ணும் பொழுது அந்த கை சுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் கையெடுத்து தொடச்சிக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக அதிகபட்சமாக இந்த திருவிளக்கு வழிபாடுக்கு சுமங்கலிகள் வந்திருப்பீங்க. சுமங்கலிக்கு சொத்தானது குங்குமம். சரிங்களா? உச்சி வகுடிலையும் நெத்தியிலையும் குங்குமம் இல்லாத பெண்கள் எடுத்து வச்சுங்க. திருமணம் ஆகாத கன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வகுட்டில் நம்ம அழுத்தி அழுத்தி பொட்டு வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, கர்ப்பவாய்த்த என்னாகும் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நெத்திலையும் உச்சியிலையும் போட்டு வச்சுக்கிறது. அதே மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இப்போ மஞ்சள் அரிசி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மஞ்சள் அரிசியை கையில் எடுத்துக்கங்க. 2 கையிலையும் பிரிச்சுக்குங்க. இப்போ விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் யாரு? விநாயகர். அப்படிப்பட்ட பிள்ளையாரை வணங்கி நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். 2 கையிலையும் மஞ்சள் அரிசி எடுத்துட்டு என்னைய பார்த்துங்க, எல்லாரும் இப்படி கொட்டிக்குங்க தலையில். சொல்லுங்க, அரிஹி ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வ காரியேஷு ஆனுகூல்ய ததா. அப்படி என்ன பண்றீங்க? 2 கையையும் ஒன்னா சேர்த்து உங்க நெஞ்சு குழி ஓரமா ஒட்டி வச்சுக்கங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதருடைய ஹிருதயத்திலையும் ஒரு தெய்வம் இருக்கு, கடவுள். அப்படின்னா என்ன அப்படின்னா தனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை, இறை சக்தியை கடந்து சென்று தன் இதயத்திலே தியானித்து கடவுளை சுவாமியை முதல்ல பார்க்கணும். அப்பதான் ஒருமைப்பாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல சொல்லாம அவருடைய இரத்தத்தையும் சதையையும் நரம்பையும் கொண்டு ஒரு சிவாலயம் கட்டி, அந்த சிவாலயத்துக்கு அந்த அரசர் என்னைக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்காரோ அன்னைக்கும் இந்த அதே நாள் அன்னைக்கு தான் இந்த சிவனடியாரும் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஹிருதயத்துல தான் இறைவன் குடிகொண்டிருக்கார். சரிங்களா? இறைவன் எங்கே குடிகொண்டிருக்கார்? இதயத்துல, அந்த ஹிருதயத்துல சுத்தமான இடத்துல தான் இறைவன் இருப்பாங்கிறது ஐதீகம். அதனாலதான் என்ன, ஒவ்வொரு பூஜையும் உங்களுடைய இதயம் தொட்டு வணக்கம் செய்ய வேண்டும். சரிங்களா? இப்ப என்னோட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தக்ஷணாயனே கிரீஷ்ம ருதோ கடக மாசே கிருஷ்ணபக்ஷே
द्वादेशीयां इंदुवार युक्तायां पुनर्पूष नक्षत्र युक्तायां सिद्ध योग सुपयोग सुपसगुण एवं गुण सकल विशेषेण वस्यां वर्धमानायां नाम नक्षत्रे नामराजौ ஜாதாயாம். இப்போ ஒரு கோவில் அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பேரையும் தனித்தனியா கேட்டு பண்ணனா இங்க நிறைய பேர் இருக்கும், எல்லா பேரையும் கேட்க முடியாது. அதனால இப்ப நாம நட்சத்திரே நாமராஜு, ஜென்ம நட்சத்திரே ஜென்மராஜுன்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல உங்க பெரியவங்க பேர்ல இருந்து, அம்மா அப்பாவா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், அவங்க பேர்லேருந்து வரிசையா நினைச்சுக்குங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்காரர், நீங்க உங்க குழந்தைங்க, மற்ற யார் யார் பேரை நினைச்சுக்கணுமோ அப்படி வரிசையா எல்லாரும் பேரை நினைச்சங்க. திருமணம் ஜென்ம நட்சத்திரே ஜென்மாராஜோ ஜாதஸ்யாக ஆயுகு ஆரோக்கிய இஷ்டகாமிய பிரத்யர்த்தம் கற்கனக வஸ்துவாகன தொழில் வியாபார விவசாய அதிதீவர கோடான கோடி லக்ஷாதிலக்ஷ லாபகர மூலதன பிராப்திரஸ்து ஆச்சந்திரார்த்த வம்சாவளி விருத்தி பிராப்திரஸ்து. ஏன் உங்களை கண்ணை மூட சொல்லிட்டேன் அப்படின்னா, கண்ணை மூடனா நீங்கள் வேற எங்கேயும் யாரையும் பார்க்க மாட்டீங்க, பக்கத்தில் திரும்ப மாட்டீங்க, சிரிக்க மாட்டீங்க. கண்ணை மூடினா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதனால தான் உங்களை கண்ணை மூட சொல்கிறது. அப்படியும் சில பேர் கண்ணை திறந்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. அப்போ இந்த கோவிலுக்கு இன்னைக்கு பூஜைக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருப்போம். சரிங்களா? வேண்டுதல் என்ன அப்படின்னா, நல்லா படிப்பு வரணும், சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகணும், கல்யாணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கணும், உடல்நிலை நல்லா இருக்கணும், வியாபாரம் முன்னேற்றமா இருக்கணும், சௌகரியங்களா எங்களுக்கு அனைத்து ஆணுகூல்யங்களும் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலை நீங்க நினைச்சுக்குங்க. இப்ப நினைச்சுக்குங்க. தேவதேவஸ்யாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாக நாம நட்சத்திரே நாமராஜூ ஜாதாயாம் ஜென்மா நட்சத்திரே ஜென்மாராஜூ ஜாதஸ்யாக கர்கணக வஸ்துவாகன தொழில் வியாபார லட்ச லட்ச கோடி கோடி லாபகர பிரார்த்தரஸ்து சரித ஆரோக்கிய திடஹா திரதா பிரார்த்தரஸ்து ஆச்சந்திர வம்சாவளி விருத்தி பிரார்த்திரஸ்து அஸ்மின்னோ மூலதன லாபதகராபியோ நசத்திரஸ்து. சரிங்க, சொல்லுங்க. ஆபயோகோ சககுடும்பானாம் ஆரோக்கிய திடஹா திரதா பிரார்த்திரஸ்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாக கிருச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வேதசக்தி அட்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி வீணா பவானி சரஸ்வதி நவதுர்கா அன்னலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி அஷ்டமகாலக்ஷ்மி கிருபா கடாட்ச பிராப்திரஸ்து மமே கிரகேஷு இஷ்டதேவதா குலதேவதா கிராமதேவதா கிராம பாரம்பரிய கன்னிகா தேவதா கிருபா கடாட்ச பிராப்திரஸ்து. ஒவ்வொரு இல்லத்திலும் இரசக்தி என்ன, உங்களுடைய குல தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், விரும்பி சேர்க்கிற தெய்வம் இஷ்ட தெய்வம். அப்புறம் உங்க கிராமங்கள்லாம் சேர்த்து வழிபடக்கூடிய தெய்வம் கிராம தெய்வம். அப்புறம் பாரம்பரிய தெய்வம், உங்க வம்சாவளியா தொட்டு தொட்டு கும்புற தெய்வம் பாரம்பரிய தெய்வம். அப்புறம் உங்க வீட்டுல கன்னிகா தெய்வம், சுமங்கலி தெய்வம். அப்படிப்பட்ட ரெண்டு தெய்வம் ஒவ்வொரு வீட்லையும் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட கன்னிகையையும் சுமங்கலியையும் வேண்டிக்குங்க. அஸ்மின்னோ கிரகஸ்யாக விசேஷகாலஸ்யாக
இஷ்ட தேவதா குலதேவதா கிராம தேவதா சகீத பாரம்பரிய சுமங்கலி தேவதா கன்னிகா தேவதா கிருபா கடாட்சதா பிரார்த்திரஸ்து. அப்புறம் 9 வகையான நவக்கிரகங்கள். இந்த நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டத்தை மாற்றக்கூடிய கிரகம். இந்த 9 வகையான நவக்கிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிப்போம். சொல்லுங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பயட்ச ராகவே கேதவே பூமி பாலாய ஆதித்ய நவக்கிரக கிருபா கடாட்ச பிரார்த்திரஸ்து. சொல்லுங்க. அரிஹி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. இன்றைய தினம் எங்களுடைய வாழ வைக்கும் கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலே நடைபெற இருக்கிற திருவிளக்கு வழிபாடு பூஜையை தாங்கள் குருவாக இருந்து நடத்தி தந்து எங்களுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய நாகசாபம், அந்தணர் சாபம், களத்திர சாபம், கோசாபம், பூசாபம், கன்னிகா சாபம், யக்ஷணி சாபம், சுமங்கிலி சாபம், மாதுரு சாபம், மாந்தி சாபம், ஷத்துரு சாபம், நித்துரு சாபம், பித்துரு சாபம், சகல சாபங்களும் பாவங்களும் விமோசனமாகி எங்களுடைய கிரகத்திலே நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல கல்வியும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து எங்களுடைய வம்சம் விருத்தியாகவும் எங்களுடைய கிரகத்திலே நித்தியமாகவும் நிரந்தரமாகவும் 16 வகையான செல்வங்களுடன் மகாலட்சுமி வாசம் செய்யவும் இன்றைய தின திருவிளக்கு வழிபாடு பூஜையை குருவாக இருந்து நடத்தித்தர அனுமதி தருகிறேன், உத்தரவு தருகிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே கையில் இருக்கிற அக்ஷதையை உங்கள் விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. ஓரத்தில் விளக்குக்கு அந்த பக்கம் இலையில டச் ஆகாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? வைக்கத்தான் சொன்னேன், பேச சொல்லலையே. வச்சுட்டு மறுபடியும் ஒரு உத்திரிலையோ ஒரு பூவிலோ தண்ணெடுத்து கையை தொடச்சிக்குங்க. இதுவரை நம்ம பண்ணது தேவதா அனுக்ஞை சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம், இன்னைக்கு என்ன தேதி, பக்ஷம், அயனம், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நல்லா இருக்கணும், கருப்பசாமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், இந்த விளக்கு பூஜைக்கு எந்த ஒரு மந்திர தந்திர எந்திரத்தினால எந்த ஒரு குறைபாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பூஜையை இனிதே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட உத்தரவு வாங்கியிருந்தோம். அதான் தேவதா அனுக்ஞை அப்படிங்கிறது. அடுத்தபடியாக விநாயகர் வழிபாடு. சரிங்களா? விநாயகர் வழிபாடுலேருந்து வரிசையாக எல்லா பூஜையும் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுத்தம் பண்ணணுமா இல்லையா? அதனால் கையில் இருக்கிற அரிக்கை பாத்திரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு கையில் இருக்கிற டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்களே அதை எடுத்து கையில் வச்சுருங்க. 2 பூவையும் கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுங்க. இந்த கைனால அந்த பாத்திரத்தை மேலே மூடிக்கிங்க. மூடிண்டு
வாட்டர் கேன் இருந்தாலும் கொஞ்சம் கையில தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. சொல்லுங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, கோதாவரி சமேத சகல பாவ விமோக்ஷயாமி. கங்கேஜ யமுனேஜ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி சலேஸ்பின்னு சந்நிதிம் குரு. இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, கோதாவரி இருக்கிற நதிகள் வந்து பஞ்ச நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிகளை போய் நம்ம குளிக்காட்டினாலும் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை எல்லாரும் பண்ண முடியாது, எல்லா நதியிலையும் குளிக்க முடியாது. ஆனால் மந்திர ரூபமாக இந்த நதியோட பேரை வாய்னால சொன்னாவே புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பூவை எடுத்துட்டு அந்த தண்ணீர் எடுத்து உங்களை சுற்றி தெளிச்சுக்குங்க, உங்கள் தலையில் கொஞ்சம் தெளிச்சிருக்குங்க. ஏன்னா இது புண்ணியவாஜன தீர்த்தம். அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கை கால் அந்த விளக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிங்க. பார்த்து பொறுமையா இது பண்ணணுமா, சரி பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரியா இது சரி பொறுமையா இது பண்ணிக்கிங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க, வச்சுட்டு ஒரு தடவை கையில மஞ்சள் அரிசியை எடுத்துக்குங்க. எடுத்து அந்த கொஞ்சமா எடுத்து பிள்ளையார் மேல சேர்த்துருங்க. மங்களம் மகா கணபதின் தியாயாமி ஆவாகயாமி. அடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் அரிசி எடுத்துருங்க. இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா 5 தடவை பிள்ளையார் மேல வைக்கணும், சரிங்களா? ஓம் விநாயகம் வஸ்திரார்த்த உப ஆபரணார்த்த அலங்காரணார்த்த அக்ஷதான் சமர்ப்பயாமி. இப்போ ஒன்றும் கிடையாது, உங்க முன்னாடி அந்த மஞ்சள் அரிசி பிடிச்சிருக்கீங்கல்ல, அது வெறும் மஞ்சளாத்தான் இருந்தது. அதற்கு அக்ஷதையை போட்டு அதை வந்து ஒரு உருவமா கொண்டாடுறோம். உருவமா கொண்டாந்து அதுல விநாயகரை எழுந்தருள செய்யணும். அதுல விநாயகருடைய சக்தியை கொண்டாடத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 தடவை மஞ்சள் அரிசி போட சொன்னோம், சரிங்களா? இப்ப கையில எல்லாரும் உதிரி புஷ்பம் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு பூவை எடுத்துட்டு என்னோட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. இல்லைன்னா நமக நமகன்னு பண்ணி பிள்ளையார் மேல சேர்க்கணும். சேர்க்கலாமா? சேர்க்கலாமா? சத்தத்தை காணமே. தயாரா? சொல்லுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ. தயவு செய்து ஒரு 4 பேரை நான் பார்க்குறேன், சிரிச்சு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் கெடுத்து பக்கத்தில் உள்ள கெடுக்காதீங்க தயவு செய்து. உங்களை மாதிரியே கஷ்டத்துல தான் அவங்களும் வந்திருக்காங்க. என்ன க்ளோஸ் அப் விளம்பரமா இது? உங்க கஷ்டம் மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். நீங்களும் எடுத்து அவங்களும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து கையை கூப்பிட்டு கண்ணை போடிட்டு உட்காந்துருங்க, கோச்சுக்காதீங்க. எவ்வளவு செலவழிச்சு கொடுக்குற அந்த ரூபாயில இவ்வளவும் பண்ண முடியும்னா முடியாதும்மா. அதோட அந்த நிர்வாகத்தாரர் அவ்வளவு செலவழிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கதே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னையிலேருந்து உங்க வாழ்க்கை மாற போறது எழுதி. ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகுடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாத்தக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் விக்ன விநாயகாய நமஹ. இதி மங்கள மகா கணபதயே நமம. அப்படியே கொஞ்சம் பூவையும் ஒரு இதழ் பூவையும் கொஞ்சம் மஞ்சரிசியும் எடுத்து கையை கூப்பிக்குங்க. கூப்பிட்டு நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க. ஓம் 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஆனை கொழுந்தினை துந்துயுன் வைத்தடி போற்றுகின்றேனே
விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே உம்மை வணங்கி உம்மை வலம் வந்து நமஸ்காரம் செய்து திருவிளக்கு வழிபாடு பூஜையை துவங்குகிறோம். மேற்கொண்ட பூஜைக்கு குருவாகவும் மூலச்சக்கர நாயகனாகவும் நின்று இந்த பூஜையிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பரிபூரணமாக தருவாயாக. ஓம் கணபதயே நமோ நமஹ. விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகனே நமோ நமஹ. செல்வங்களை தரக்கூடிய கணபதயே நமோ நமஹ. வெற்றியை அளிக்கக்கூடிய விநாயகனே நமோ நமஹ. கணபதியே போற்றி போற்றி போற்றி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆமா, இப்ப அதோட முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரையும் ஒரு தடவை நீங்க பத்த வச்சோன்னா அதுல எல்லா விளக்கையும் ஏத்துற மாதிரி பாத்துக்குங்க. சரிங்களா? அந்த பழக்கத்துக்கு வரணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வைக்கப்படாது. சரி, விளக்கு ஏற்றியவர்கள்லாம் என்ன பண்றீங்க? கையில கொஞ்சம் மஞ்சள் அரிசியை எடுத்துக்குங்க. இப்ப விளக்கு ஏற்றியாச்சு. அந்த சுடர்ல நம்ம மகாலட்சுமி தேவிய ஆவாகன பண்ண போறிய பூஜை. சரிங்களா? கொச்சுக்காம திரிய நல்லா விளக்கு நிக்கல அப்படின்னா திரியில எண்ணெயை நல்லா இது பண்ணிக்கிங்க. எண்ணெயில திரிய நினைச்சு ஏத்துங்கன்னா கண்டிப்பா நிற்கும். ஜுவாலைய உள்ளடக்கமா வச்சுங்க. விளக்க திரிய ரொம்ப எரிய விடாம உள்ளடக்கமா வச்சுக்குங்க. விளக்கேத்திய நபர்கள் கையில கொஞ்சம் மஞ்சள் அரிசியை எடுத்துக்கங்க. தீப்பெட்டி இருக்குல்ல, அதுல இருந்து இது பண்ணலாம்ல. தீப்பெட்டியில வச்சு ஏத்தணுமா? ஒரு முகத்துல ஏத்தனதை வச்சு மறுமுகத்துல காமிச்சு காமிச்சு ஏத்தக்கூடாது. அதே மாதிரி கோவில்ல நீங்க ஏத்தும் பொழுதும் உங்களுக்கும் தனியா தீப்பெட்டி வச்சுதான் ஏத்தணும். அடுத்தவங்க ஏத்துற விளக்குல ஏத்தி வைக்கப்படாது. விளக்கு குளிர வைக்கிற வரையும் கோவில இருந்துட்டு குளிர்ந்தோன்னு தான் செல்லணும். சரிங்களா? அதுக்கு தான் என்ன பண்றது, ஒவ்வொரு கோவிலையும் நம்ம சாமி சேவிக்கிறதுக்கு உள்ள போகும்போது விளக்கு போட்டோம்னா வச்சுங்களேன், அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா சாமியும் சுத்திட்டு சிவன் கோவிலா இருந்தா கடைசியில குடி தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் அரிக்யம் சமர்ப்பயாமி வஸ்திர உப ஆபரண அலங்காரநாக்த அக்ஷதான் சமர்ப்பயாமி மகாலட்சுமி அம்பிகா ஆவாகயாமி. அப்படியே கையில் இருக்கிற மஞ்சள் அரிசியை விளக்கு பாதத்தில் சேர்த்துருங்கோ. சேர்த்த பிறகு உங்களுக்கு வெத்தலை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வெத்தலை எடுத்து விளக்குக்கு முன்னாடி வச்சிருங்க. அடுத்து நம்ம குங்குமத்தினால அன்னையுடைய நாமங்களை சொல்லி அஷ்டோத்திரம் செய்ய போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்துங்க. எடுத்து இதயத்துக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு சமர்ப்பணம், அதாவது காமிச்சிட்டு அப்படியோ விளக்கியே நமக
அப்படின்னு சொல்லிண்டே வைங்க. அதாவது முடியலை என்றால், இல்லைன்னா எல்லாரும் சொல்லலாம். சொல்லுங்க. ஓம் சக்தியை நமஹ. ஓம் கிரியா சக்தியை நமஹ. ஓம் ஸ்வர்ண ஸ்ரூபிண்யை நமஹ. ஓம் ஜோதிலக்ஷ்மியை நமஹ. ஓம் தீபலக்ஷ்மியை நமஹ. ஓம் மகாலக்ஷ்மியை நமஹ. ஓம் தனலக்ஷ்மியை நமஹ. ஓம் தானியலக்ஷ்மியை நமஹ. ஓம் தைரியலக்ஷ்மியை நமஹ. ஓம் வீரலக்ஷ்மியை நமஹ. ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹ. ஓம் வித்யாலக்ஷ்மியை நமஹ. ஓம் ஜெயலக்ஷ்மியை நமஹ. ஓம் வரலக்ஷ்மியை நமஹ. ஓம் கஜலக்ஷ்மியை நமஹ. ஓம் காமவல்லபாயை நமஹ. ஓம் காமசுந்தர்யை நமஹ. ஓம் சுபலக்ஷ்மியை நமஹ. ஓம் ராஜலக்ஷ்மியை நமஹ. ஓம் சித்தலக்ஷ்மியை நமஹ. ஓம் சீதாலக்ஷ்மியை நமஹ. ஓம் சர்வமங்கலகாரிண்யை நமஹ. ஓம் சர்வதுர்க்க நிவாரண்யை நமஹ. சர்வதுக்க நிவாரண்யை நமஹ. ஓம் சர்வசுந்தர்யை நமஹ. ஓம் ஆதிலக்ஷ்மியை நமஹ. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமஹ. ஓம் ஆனந்தலக்ஷ்மியை நமஹ. ஓம் பிரம்மாண்டநாயகியை நமஹ. ஓம் சுப்ரைஹி நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் தன்யாயை நமஹ. ஓம் ஹிரண்யாயை நமஹ. ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ. ஓம் தீப்தாயை நமஹ. ஓம் வசுதாயை நமஹ. ஓம் வசுந்தாரண்ய நமஹ. ஓம் துர்காய நமஹ. ஓம் நாராயணாயை நமஹ. ஓம் மங்களாயை நமஹ. ஓம் கிருஷ்ணாயை நமஹ. ஓம் கீர்த்தியை நமஹ. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் மோகநாசுண்யை நமஹ. ஓம் வியாதிநாசுண்யை நமஹ. ஓம் தாரித்யநாசுண்யை நமஹ. ஓம் பவநாசன்யாய நமஹ. ஓம் சரண்யாய நமஹ. ஓம் ஹேமமாலின்யே நமஹ. ஓம் ராமாயை நமஹ. ஓம் விமலாயை நமஹ. ஓம் வாக்தேவின்யை நமஹ. ஓம் கோவிந்த சுரோபண்யை நமஹ. ஓம் சுபத்ராய நமஹ. ஓம் திரிகுணாய நமஹ.
ஓம் அம்பிகாய நமஹ. ஓம் நிரஞ்சனாய நமஹ. ஓம் நித்யாயை நமஹ. ஓம் கோமதயே நமஹ. பிரதாயை நமஹ. ஓம் சர்வன பவபூஜிதாய நமஹ. ஓம் மகாசக்தியை நமஹ. ஓம் சாம்பவாயை நமஹ. ஓம் நிர்மலாயை. ஓம் சாந்தாயை நமஹ. ஓம் பாவநாசின்யை நமஹ. ஓம் சுகப்பிரதாயை நமஹ. ஓம் மனோன்மன்யை நமஹ. ஓம் மகேஸ்வர்யை நமஹ. ஓம் கல்யாண்யை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வர்யை நமஹ. ஓம் பாவாய நமஹ. ஓம் தர்வவர்தின்யாய நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாய நமோ நமம. ஓம் லலிதாம்பிகாயை நமஹ. சரி, சிறப்பா எல்லாரும் விளக்கே. என்ன பத்தாதம்மா, என்ன பத்தாது. விளக்கே திருவிளக்கே. இன்னும் கொஞ்சம். விளக்கே திருவிளக்கே. 20 பேர் வாயத்தர்கள், அவங்களும் திறந்து அடுத்த லைன் போயிருவேன். விளக்கே திருவிளக்கே. இன்னும் 5 பேர். விளக்கே திருவிளக்கே. இன்னும் கொஞ்சம் சத்தமா. விளக்கே திருவிளக்கே. நான் பேசுறேன்ல, என்ன மாதிரி சத்தம் உங்கள்ட்ட வரணும். சரிங்களா? சொல்லுங்க. விளக்கே திருவிளக்கே. வேந்தன் உடன்பிறப்பு. ஜோதி மணி விளக்கே. ஸ்ரீதேவி பொன்மணியே. அந்தி விளக்கே. அலங்கார நாயகியே. காந்தி விளக்கே. காமாட்சி தாயாரே. பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்து ஏற்றினேன் திருவிளக்கு. எந்தன் குடி விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா. சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாரும் அம்மா. பெட்டி நிறைய பூசணங்கள் தாரும் அம்மா. அள்ளும் பகலும் என் அண்டையிலே நில்லும் அம்மா. வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா. தாயாரே உந்தன் காலடியில் சரணடைந்தே. மாதாவே உந்தன் மலரடியில் சரணடைந்தே. விளக்கே திருவிளக்கே. வேந்தன் உடன் பிறப்பே. ஜோதி மணி விளக்கே. ஸ்ரீதேவி பொன்மணியே. அந்தி விளக்கே. அலங்கார நாயகியே. காந்தி விளக்கே. காமாட்சி தாயாரே. பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விற்று
மாளிகையில் சோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்து மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா புகழடொம்பை தாரும் அம்மா எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா தண்ணி வந்து எதிர்ச்சிங்க கொஞ்ச நேரம் எதிர்ச்சிங்க வேணும்னா தண்ணி வந்தா மட்டும்தான் இல்லைன்னா உட்காந்துருங்க ஒரு 10 நிமிஷம் கூட பூஜை முடிச்சாரு சரிங்களா ஒரு சின்ன பாட்டு ஒரு சின்ன கதை எண்ணெயும் போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா ஊருக்கு எல்லாம் எப்படி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் எல்லா பக்கமும் ஏதோ ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு பக்கம் மட்டும் எரிய விடுங்க காட்சி ஒரு சின்ன பாடல் பாடணும் பாடல் ஊற்றிக்கலாம் சரிங்களா எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடம் பாட சொல்லுவது பாடல் வாழ்வுமானவள் உண்மையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நினைவில் நின்றவள் துர்கா நித்தியமானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே சொல்லுங்க தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜெயயுமானவள் ஆண்மையானவள் அன்பு தந்தையானவள் இன்மையானவள் துர்கா இன்பமானவள் முன்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிருமானவள் துர்கா உடம்புமானவள் உலகுமானவள் எந்தள் உடமையானவள் பயிருமானவள் துர்கா பலரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கருணை துர்க்கையே இதய கமல துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துர்காதேவி திருவடிகள் சரணம் சரணம்.